இதை எதற்காக திமுக அரசு இவ்வளோ தூரம் மல்லு கட்டிக்கிட்டு அதில் வேற அவர் சொல்றாரு, பெரியாரின் சமத்துவ தீபம் தான் எரியுமா. பெரியார் எங்கேருந்து தீபம் ஏற்றினாரு? அவங்க எல்லாமே கருப்பு சட்டையை போட்டுட்டு இருட்டுக்குள்ளே திரியிறவங்க, குளிக்க மாட்டாங்க, சாமி கும்பிட மாட்டாங்க. இவங்க வந்து கடவுள் மறுப்புன்னு பேசுறீங்க. எந்த கடவுள் மறுப்பு? அது தெளிவாக சொல்லணும்ல. இந்து கடவுளை மட்டும் எய்த்துக்கிட்டு, இந்து பண்டிகைகளை இழிவுபடுத்திக்கிட்டு, இந்து மத நம்பிக்கைகளை வந்து இழிவுபடுத்திட்டு, இல்லை நாங்கள் கேட்குறோம் உங்ககிட்ட, நாங்கள் ஒன்றுக்கு இது மாதிரி நாங்கள் விளக்கம் கொடுக்கணுமான்னு கேட்குறோம். இன்னைக்கு எந்த நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்கீங்கன்னா, ஆமாம் இதுதான் எங்கள் கோவில்னா நாங்கள் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் எங்கள் வழிபாட்டு முறைனா எங்களுக்கு ப்ரூஃப் கொடுங்குறீங்க. நீங்களா திடீர்னு சித்திரை திருநாள் ஒன்று மாற்றி வச்சுட்டு ப்ரூஃப் கொடுங்குறீங்க. என்ன மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து இந்துக்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க பார்த்தீங்களா? எங்கள் கோவிலில் போய் நாங்கள் ஒரு விளக்கேற்றணும்னா உங்களுக்கு 100 வியாக்கியானம் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. எங்க சங்க பாடலில் என்ன இருக்குது சொல்லு பார்ப்போம், பரிபாடல் எங்கே வருது பார்ப்போம், சீவகசிதாமில். இதெல்லாம் நான் ஏன் உனக்கு சொல்லணும்னு நான் கேட்குறேன். எனக்கு தேவை என்னோட கோயில் முருகன் கோயில். இப்போ கோவிலில் இங்கே ஒரு சன்னதி இருக்குது, நான் இங்கே போய் விளக்கேற்றினேன். இன்னொரு சன்னதியில் எனக்கு நான் போய் விளக்கேற்றினேன், ஏன் ஏற்றணும்னு கேட்பீங்களா? அப்புறம் எல்லாம் கேட்குறாங்க, பெரிய அறிவாளி மேலே தான் உச்சி பிள்ளையார் கோயிலில் ஏற்றியாச்சு. உச்சி பிள்ளையார் கோயிலில் ஏற்றுறதுக்காக போய் கோர்ட்டில் போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்தாங்க. தீபத்தூணில் ஏற்றணும் தானே சுவாமிநாதன் அவர்கள் வந்து பார்த்து தானே இது பண்ணாங்க. அதே போல இந்த திமுக அரசு எந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்கன்னா, கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்தாலுமே அதை நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னா, அப்ப நீங்க எப்படி சட்டம் ஒழுங்கு ஏற்கனவே எந்த தர்திரமா போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். சட்டம் ஒழுங்கு கேவலமா போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அப்ப நீங்க கோர்ட்ல வந்து ஒரு நீதிபதியோட தீர்ப்பை மதிக்க மாட்டேன்னா, அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அப்ப நீதியரசர்களுக்கு என்ன மரியாதை? நீதிமன்றத்துக்கு என்ன மரியாதை? சரி, அவரை தான் என்ன சொல்றாரு டிஆர் பாலு, அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரரு, அவர் சங்கி அப்படிங்கிறீங்க. அப்போ வந்து ஒரு இப்போ விபூதி வச்சவன், குங்குமம் வச்சவன், இந்து மதத்தை ஸ்டான்ஸாக ஃபாலோ பண்ணுறவங்க, ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்க வந்து அரசியலமைப்பில் இருக்கக்கூடாதுன்னு இருக்கா?